லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா யுபூதி சர்டம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்யன குலவதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா. பூதம் சரஸ்ய மகதா கயபட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கர்வேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணத்தோஸ்மி நித்யம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவத்யோ மே சனிதத்தாம் சதாகிருதி. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்காங்கிற திவ்யக்ஷேத்திரத்திலே தூப்பூல் அப்படின்னு சொல்லப்படுகிற, இந்நாளிலே தூப்பூல்னு சொல்லப்படுகிற திவ்யக்ஷேத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். புரட்டாசி மாதம் திருவோண திருநக்ஷத்திரத்திலே திருவதாரம் செய்தவர். அந்த சுவாமியினுடைய பல கிரந்தங்கள், சம்ஸ்கிருத கிரந்தங்களும் உண்டு, தமிழ் பிரபந்தங்களும் உண்டு. அந்த பிரபந்தங்களிலே திருச்சின்னமாலை என்கிற இந்த பிரபந்தம் சில காலங்களாக அதை கேட்டுக்கொண்டு வருகிறோம். பேரருளாள பெருமாளுடைய சந்நிதியிலே எழுப்பப்படுகிறதான ஒரு ஓசை, ஒலி, திருச்சின்னம். அங்கே எழுப்பப்படுகிறதான வாத்தியம், அந்த கோஷத்தினுடைய ரீங்காரமானது சுவாமியினுடைய திருச்செவியிலே அது திருமந்திரமா, தயமா, சரமஸ்லோகமா என்கிற அளவுக்கு தானத்தை அனுபவித்து அந்த அனுபவம் பெருக வேணுமே என்பதற்காக ஒரு பிரபந்தத்தை அருளியுள்ளார். அந்த பிரபந்தத்திலேதான் 7 பாசுரங்கள் பர்யந்தம் பார்த்தோம். இதுகாலம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். பிரணவம், அதற்கு பிற்பாடு அகார உகார மகாரங்கள், அதுக்கப்புறம் நமசப்தத்தினுடைய அர்த்தம், நாராயணாய என்பதனுடைய அர்த்தம், அதுக்கு மேலே சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிற அர்த்தம், மேலே துவயத்தினுடைய அர்த்தம் எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி 8, 9வது பாசுரங்களாலே அனுபவிக்கிறார். 8ஆம் பாசுரம் இது. தருமன் விடத்தாந்தோது போனார் வந்தார், தரணி பொறாத்தின் பாரம் தவிர்த்தார் வந்தார், அருமறையின் பொருள் அனைத்தும் பிரித்தார் வந்தார், அஞ்சனி என்னையடை என்னார் வந்தார், தருமமெல்லாம் தாமாகி நின்னார் வந்தார், தருமமெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், தாமே நம்பினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார், பரமென பரம் எனது நீ புலம்பல் என்னார் வந்தார், பரம் எனது நீ புலம்பல் என்னார் வந்தார், பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே, பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே. அப்படிங்கிறது இந்த 8வது பாசுரம். தருமன் விடத்தாந்தூது போனார் வந்தார், தருமன் விட தான் தூது போனார். எம்பெருமான் செய்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட தகுந்ததான ஒரு காரியங்கள்.
பரமதத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் பரம் என்பது மேன்மை. அந்த மேன்மைக்கு எல்லை என்பதை சொல்ல முடியாது. அவன் பரம் அப்படின்னு சொல்லப்படுகிறதான பரமதத்திலே ஸ்ரீமன்னு நாராயணனாக இந்த ஜகத்தை எல்லாம் ரட்சிக்கும்படியாக தான் எழுந்துருளி உள்ளான். அப்படி இருக்கிற பரமதத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலுமே கூட தன்னுடைய எளிமையை காட்ட வேண்டும், சௌலபியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் கீழிறங்கி வருகிறான். கீழிறங்கி வருகிறான்னா பஞ்சப்பிரகாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறதான 5 நிலைகள் உண்டு எம்பெருமானுக்கு. பரம்னு சொல்லுகிறோம், வியூகம் என்று சொல்லுகின்றோம், விபவ அவதாரங்கள் என்று சொல்லுகின்றோம், அந்தர்யாமி என்று சொல்லுகின்றோம், அர்ச்சாவதாரம் என்று சொல்லுகின்றோம். இந்த 5 நிலைகள் எம்பெருமானுக்கு உண்டு. அப்படி அவன் மேன்மைன்னு சொன்னால் பர்வதத்திலே இருக்கக்கூடிய நிலை, எளிமைன்னு சொன்னால் அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய நிலை, அதற்கு முன்பாக விபவ அவதாரங்களிலே எழுந்துள்ளுகிறான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அப்படிங்கிறது பரிபூர்ணமான அவதாரங்கள் என்று கொள்ளப்படுகிறது. அவன் கிருஷ்ணாவதாரத்திலே தானும் தூது நடந்தான். பிறந்ததென்னவோ வைசிய குலத்திலே ஒரு இடையர் குலத்திலே வந்து அவதரித்தான். அவதரித்து, அதாவது க்ஷத்திரியனாக அவதரித்திருந்தாலும் வந்து சேர்ந்ததென்னவோ வைசியனாக வந்து சேர்ந்தான். கோகுலத்திலும் திருவாய்ப்பாடியிலும் நந்தகாபத்திலும் இங்கெல்லாம் தன்னுடைய சேட்டுதங்களை எல்லாம் செய்தான் எம்பெருமான். பசுமாடுகளோடு தன்னை சேர்த்து கொண்டு பரமதத்தை காட்டிலும் பசுமாட்டு கூட்டங்களோடு இருக்கக்கூடிய ஆனந்தத்தை செய்தான், நமக்காக கொடுத்தான். அப்படி இருக்கிற பொழுதுதான் தர்மன் தர்மபுத்திரன், ஏன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு எம்பெருமான் ரொம்ப ஒத்தாசை பண்ணானோ இல்லையோ, சைன்யங்கள் என்னவோ குறைச்சலாக இருந்தாலும் தானே சாரதியாக நின்று அவர்களை நடாத்தி கொண்டு போய் யுத்தத்தை ஜெயித்து கொடுத்தான். அதுதான் அங்க முக்கியம். நான் பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் சண்டை போடுறேன்னு சொல்றவன கூட்டின்னு போய் சண்டை போட வச்சுடலாம். ஆனா சண்டையே நான் போட மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான், அவனை அழும்பு பண்ணிட்டு இருக்கிறவனை கூட்டி கொண்டு போய் அவனுக்கு யுத்த களத்திலே அவனுக்கு உபதேசத்தை பண்ணி அவனுக்கு இத்தனையும் தெரிவித்தானே பெருமான். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, பிரபத்தி என்ன, விஸ்வரூப தரிசனம் என்ன, புருஷோத்தம வித்யை என்னன்னு பல பல அத்தியாயங்களாக பெருமான் கொடுத்தான். அவனுக்கு புரிய வைத்தான். அந்த அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனை சண்டை போட செய்தான். அதுதான் எம்பெருமான் பண்ண காரியமே. பண்ண மாட்டேன்னு சொல்றவனை பிடிச்சு இழுத்து வச்சு சண்டை போட வச்சானோ இல்லையோ, அதுதான் ரொம்ப கஷ்டம். பயந்து ஓடுவார்கள் உண்டு, அர்ஜுனன் அப்பேற்பட்டவன் அல்லன். ஆனாலுமே கூட அப்படி அவனுக்கு மனசு சரியில்லாத போது அவனுக்கு தர்மத்தை சொல்லி அவனை சண்டை போட வைத்தான். ஏன்னா கர்மம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மம் உண்டு. அவர்களுக்கு குல தொழில் என்பது உண்டு, அதை செய்தே ஆக வேண்டும். க்ஷத்திரிய தர்மம் என்ன இது, பிராமண தர்மம் என்னால் இது, வைஷ்ய தர்மம் என்னால் இது, அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மத்தை விதித்துள்ளார்கள். அதை செய்ய வேண்டும். இப்ப தர்மபுத்திரன் தான் அவனிடத்துல வந்து கேட்கிறான், ஐயா நம்ம போகணுமே, அவர்களிடத்துல அஜ்ஞாதவாசம் ஒரு 14 ஆண்டுகள் முடிந்து இன்னும் ஒரு வருஷம் தனியா இருந்து 6 கண்டலையும் படாமல் இருந்து அதற்கப்புறமா போய் நாட்டை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப கூட பிறந்தவர்கள் ஒழிந்து போக வேணுங்கிற அந்த ஒரு பொறாமை தானே அவனுக்கு. துரியோதனன் இவர்களிடத்திலே செய்ததே தவறு. இவர்களுக்கு புத்தி பேதலித்து போயிருந்தாலும் அவன் அதை செய்திருக்க கூடாது, செய்தான். ஆததாயியாக இருந்தான். எல்லோரும் இருக்க செய்தே அங்கே
திரௌபதியினுடைய துகில உரித்தான். அது பெரிய தவறு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு நாட்டை விட்டு வெளியே துரத்தினான். அவர்களுக்கு ஏதும் கொடாதிருந்தான். திரும்ப வந்த பொழுது கூட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுன்னா அதை பிரகாரம் கொடுக்கணும் இல்லையோ, அது கொடுக்கல. திரும்பி வந்த பொழுதும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், குந்துமணி இடம் கூட கிடையாதுன்றான். அப்பதான் தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் அவன்தான் கன்னடத்திலே பிரார்த்திக்க கண்ணன் சொல்றான், ஐயா நான் வரேன், உங்களுக்கு நான் பிராணனை போன்றவன், மம பிராணாகி பாண்டவாகா, என்ன பிராணனை போன்றவர்கள் நீங்கள், என்னுடைய அத்தை பிள்ளை இல்லையா நீங்களாம், உங்களுக்குலாம் நான் செய்யாமல் இருந்துருவேனா என்று அவர்களுக்காக தான் தூது நடந்தான். தூது போறதுங்கிறது ஒரு தாழ்ந்த செயல். அந்த எதிராளி என்ன சொல்றானோ அதெல்லாம் கேட்டுக்கணும் இல்லை. நம்ம எல்லாம் நம்மளை சொன்னாலே கேட்டுக்க மாட்டோம். ஆரோ ஒருத்தனுக்கா நீ கேட்டுக்கோன்னா எப்படி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தூது நடந்தான். அதான் தருமன்பிடத்தான் தூது போனார் வந்தார், தருமன்பிடத்தான் தூது போனார் வந்தார். தருமன் விட, தருமன் பிரார்த்திக்க தான் தூது சென்றான். காஞ்சிபுரத்திலே எம்பெருமான் பாண்டவதூதன் அப்படின்னு 25 அடி உசரத்துக்கு பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறார். வீற்றிருந்த திருக்கோலம் உட்கார்ந்து இருக்காருங்க 25 அடி உசரத்துக்கு. இங்கேருந்து நம்ம போகும்போதே பெருமானுடைய சேவையாகும். ஆக தருமம்படத்தான் தூது போனார் வந்தார். கண்ணன் பெருமான் அவதரித்த காலத்தை தூது நடந்தான். அவனுக்கு பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தான், பாண்டவர்களுக்கு தூதனாக இருந்தான். 2 காரியம் பண்ணார். பாண்டவர்களுக்கு தூதன், பார்த்தனுக்கு சாரதி. இந்த 2 காரியம் பண்ணார் எம்பெருமான். அதான் இங்கே முதல் வரியாக தெரிவிக்கிறார், தருமன்பிடத்தான் தூது போனார் வந்தார், தரணி பொறாத்தின்பாரன் தவிர்த்தார் வந்தார். தரணி பொறாத ரொம்ப அதாவது இந்த ராட்சசர்கள் எல்லாம், அசுர சுபாவம் படைத்தவர்கள் எல்லாம் நிறைய இங்கே கோளாறு பண்ணிருக்காளோ பெருமாளுக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும், அசுரர்களை போக்க வேண்டும் என்பதற்காகவும், சாதுக்களை பரிபாலனம் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் தான் பெருமானுடைய அவதாரங்களே. அது சொல்ற போது தரணி பொறாத்தின்பாரம் தவிர்த்தார் வந்தார். தரணி பொறாத இந்த உலகமே அப்படியே அஞ்சி நடுங்குகிறது. அத்தனை தூரம் இந்த ராட்சசால் படுத்துற பாடுக்கே, அந்த படுத்துற பாடுக்காதான் அப்பப்ப எம்பெருமான் தானும் அவதாரம் பண்ணுகிறான். சர்வதர்மான் அதுக்கு முன்னாடி தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது எம்பெருமான் தெரிவித்து போனதான வாக்கியமொழியோ 4வது அத்தியாயத்திலே. பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்க வேண்டும். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துஷ்டர்களை நிரசனம் பண்ண வேணும், அதே போல தர்மத்தை நிலைநாட்ட வேணும், சாதுக்களை ரட்சிக்க வேணும். அதுக்காகத்தான் அவதாரம் பண்ணார். அதான் தரணி பொறாத்தின்பாரம் தவிர்த்தார் வந்தார். நம்மளுடைய கட்டங்கள் எல்லாம் போகிறதுக்காகத்தானே அவதாரம் பண்றான் எம்பெருமான். அருமறையின் பொருளனைத்தும் விரித்தார் வந்தார், அருமறையின் பொருளனைத்தும் விரித்தார் வந்தார். அருமறையின் பொருள் இந்த பகவத்கீதையை எம்பெருமான் கொடுத்தானே, அது எங்கிருந்து வந்தது? பகவத்கீதை என்பது உபனிஷத்துக்களினுடைய சாரம். உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்களைத்தான் எம்பெருமான் அந்த குருக்ஷேத்திரத்திலே உபதேசம் பண்ணினான். அருமறை என மறைன்னு சொல்றது வேதம். கலைன்னு சொன்னாலும் வேதம், மறை என்று சொன்னாலும் வேதம். இந்த வேதமானது அர்த்தங்களை அப்படியே நேரடியாக கொடுத்து விடுமான்னா இல்லை, மறைத்து மறைத்து கொடுக்கும். ஏன்னா அத்தை அதிகரித்து கொண்டு அப்புறமாத்த நம்ம உச்சரணம் பண்ண வேணுமோ இல்லையோ, சேவிக்க வேணுமோ இல்லையோ,
அதனால அந்த மறைன்னு சொன்னது அது அர்த்தங்களை மறைத்து மறைத்து கொடுக்கின்றபடியினாலே மறை. அது பல விஷயங்கள் சாமான்யமாக புரிந்து கொள்வது கடினம். அவ்வளவு தூரம் இருக்கிறதுனால தான் அதற்கு மறை என்னும் கலை என்னும் பேர் உண்டு. அது அருமறைனா அதை அறிந்து கொள்ளுவதற்கு கடினமாக உள்ளதோ இல்லையோ, ரொம்ப சுலபம் இல்லையே, கட்டமோ இல்லையோ. எதுதான் கட்டம் இல்லை? உலகத்துல எல்லாமே கட்டம் தான். ஆரம்பம் நம்ம எப்போ பிறந்தோமே அப்போ இருந்ததுலேருந்தே கட்டம் ஆரம்பிச்சுடுது. அதுக்காக தானே வந்ததே, வந்த காரியம் அதுக்கு தான். ஆனால் கட்டம் வந்ததுன்னு திருப்பி திருப்பி சொன்னோம்னா 4 பேர் ஏசத்தான் ஏசுவான், சொல்லத்தான் சொல்லுவான், திருடன்னு சொல்லுவான், களவாயிட்டான்னு சொல்லுவான், இத்தை பண்ணான்னு சொல்லுவான், அதை பண்ணான்னு சொல்லுவான், லோகத்தில் சொல்லத்தான் போகிறான். அது அவர்கள் சொல்லாமல் இருப்பது கிடையாது. நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக அருமறையை எம்பெருமான் கொடுத்தானே, உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தங்களைத்தான் எம்பெருமான் பகவத்கீதையிலே கொடுத்தார். அதைத்தான் அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார், அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார். அந்த அரியதாக இருக்கக்கூடிய வேதம் உபனிஷத்துக்கள், அந்த உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்களைத்தான் நல்ல 18 அத்தியாயங்களாலே எம்பெருமான் பறக்க சொன்னான். அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார் பகவத்கீதையாக. அதுக்குதான் கீதோ உபனிஷத்துன்னு பேர். கோதை கொடுத்தது கோதோபனிஷத்து, கண்ணன் எம்பெருமான் கொடுத்தது கீதோபனிஷத்து. 2 அவ்வளவு விசேஷ மூல்யம். அதுக்கு மேலே சொல்றார், அஞ்சன நீ என்னையடை என்னார் வந்தார். அஞ்சின நீ அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அர்ஜுனனை பார்த்து தான் ஒரு ஸ்லோகம் சொன்னானோ இல்லையோ, அதுதானே சரமஸ்லோகம். ஏன்னா இந்த பாசுரமே சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வந்தது 8, 9. அதுல பகவத்கீதை, ஏன்னா பகவத்கீதையில ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கரும்புலே மேல் பாகம் அடிபாகம் 2 விஷயம் இருக்கு. மத்தியமாக இருக்கக்கூடிய பாகம் 3 பாகங்கள் உண்டு. தோகையா இருக்கும், மேல இருக்கிறத வெட்டி எடுத்துருவோம். அது மேல் பாகம் இருக்கே, அது ரொம்ப இனிப்பா இருக்காது. அதே போல வேர்னு சொன்னா அது இனிப்பு இருக்கும், ஆனா கஷ்டமா இருக்கும். இந்த மத்தியமா இருக்கக்கூடிய பாகம் இருக்கும், இந்த கரும்புல இருக்கக்கூடிய மத்தியமான பாகம், அதுதானே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதை போலதான் என்று சொல்லுவார்கள் இந்த பகவத்கீதையே. ஏன்னா ஒன்னும் மகாபாரதம் முழுக்க ஒரு கரும்புன்னு கூட வச்சுக்கிட்டோம்னா, மகாபாரதத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லுவோம். 5வது வேதமாக மகாபாரதத்தை சொல்லுகிறார்கள். 5வது வேதம்னு சொன்னா, வேதம் 4 வேதம் தான் நமக்கு தெரியும்னா நமக்கு பேர் தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்பண வேதம், சாமவேதம்னு 4 வேதம் இருக்கிறதா சொல்றோம். இந்த 4 வேதங்கள் ஒரு பக்கம்னா, 5வது வேதம் தான் மகாபாரதமா. இந்த பாரதத்தை பஞ்சமோ வேதகான்னு சொல்லுவார்கள். 5வது வேதமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுல எல்லா விஷயங்களும் இருக்கு. இதுல ஏதானும் ஒன்று இல்லைன்னு சொன்னா வேற எங்க தேடினாலும் கிடைக்க போறது இல்லை. இது இருக்கிற விஷயங்கள் பூரா இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை மகாபாரதத்துல கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, வேற எங்க தேடினாலும் கிடைக்க போறது இல்லை. அதான் சொல்லுறா. அந்த மகாபாரதத்துக்கு ஒரு பாகம் மேல அது எல்லா விஷயமும் இருக்கு. அதுக்கப்புறம் அடிபாகம்னு சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தியம் இருக்கவே இருக்கு, எம்பெருமானுடைய திருநாமங்கள், பகவத்கீதை என்று சொல்லுகிறோம். இவ்வளவு உயர்ந்ததான உபனிஷத் தர்த்தங்களை எம்பெருமான் பகவத்கீதையிலே கொடுத்தான். அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார், அஞ்சின நீ என்னையடை என்னார் வந்தார். பயந்து போட்டான். அவனுக்கு அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, இந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே பயம்னா எதற்காக பயம்னா, சண்டை போட முடியாதுங்கிறது பயம் இல்லை. நம்முடைய தாயாதிகள் ஞாதிகளை போய், சொந்த சித்தப்பா பெரியப்பா பிள்ளை தானே 2 பேரும், இருவர்களுக்குள்ள சண்டைன்னு சொன்னா அப்பதான் அவனுக்கு கட்டமா இருக்கு. எனக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியால் வரப்போறாளே சண்டையில, பீஷ்மாச்சாரியர் வரப்போறாரு, தாத்தா வரப்போறாரு, ஆச்சாரியர் வரப்போறாரு, ஆச்சாரிய புத்திரன் வரப்போறாரு,
இவர்கள் எல்லாம் வரப்போறாளே, இவ சொல்லி கொடுத்தவாளுக்கு முன்னாடி நான் எப்படி சண்டை போடுவேன், அவளோட சண்டை போட்டானுமே. அப்படி இவ்வளவு தூரம் கலங்கி போயிருந்த, கலங்கிய மனத்தரனாக இருந்தான் அர்ஜுனன். பொதுவா பாண்டவர்கள் அஞ்சினனியாக அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். மாசுச்சா, சோகப்படாதே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அஹம் தா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சர்வதர்மான், எல்லா தர்மங்களையும், பரித்யஜ்ய, விட்டு விடு, விட்டு விடு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம், மாம் என் ஒருவனை, ஏகம் என் ஒருவனையே, சரணம் ரஜா சரணமாக பத்து, அகம் எல்லா விதத்திலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய நான், துவா நீச்சனாக இருக்கக்கூடிய உன்னை, சர்வ பாபேபியோ எல்லா விதமான பாவங்களில் நின்னும், மோட்சத்துக்கு போறதுக்கு எதெல்லாம் கோளாறா இருக்கோ அதிலிருந்து, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா, மோட்சத்துக்கு கொண்டு போற, சோகப்படாதே. இதான் அவன் கலங்கி போயிருந்தானா அவனுக்கு என்ன சொல்லணும், திரும்ப இன்னும் நல்லா கலங்கி விடணுமா? கலங்கி ஒருத்தன் போயிருக்கானா அவனுக்கு திரும்ப கலக்க முடியாது. ஆமாமா இப்படித்தான் கஷ்டம், ஆமாமா இப்படித்தான் இருக்கும் அப்படி சொல்லுவாளா? கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும் இல்லை, பெருமாள் உள்ளதை சொன்னா ஆசுவாசப்படுத்தினான். அப்ப அஞ்சனி என்ன என்னார் வந்தான்னா மாசுஜா அப்படின்னு சோகப்படாதேன்னு சொன்னாரோ இல்லையோ. என்னார் வந்தார், தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார். தர்மமே தானாக நிற்கிறார். எல்லா தர்மமும் எம்பெருமான் தானே. எல்லா தர்மமும், தர்மம் எல்லாம் போய் ஒரு இடத்துல நிற்கிறதுனா எங்க நிற்கும்? பெருமான் திருவடியில போய் நின்னுடும். ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏஜ ஆத்மவிதோ ஜனாஹ தேவஹந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சாட்சாத் தர்மமே. தர்மம்னா ஆறு? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். எந்த நன்னா வேதம் வாசித்தவர்களை கேட்டாலும் ஏச்ச வேதவிதோ விப்ராஹா, பிராமணன் இருக்கா, நன்னா வாசிச்ச பிராமணன் இருக்கா, அவனுங்களும் ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச ஆத்மவிதோ ஜனாஹ. சாமானிய மக்கள் ஆறா இருந்தாலும் கேளு, எல்லாரிடத்திலிருந்தும் ஒரு பதில் வரப்போகுது. எது தர்மம் அப்படின்னா சாட்சாத் கண்ணனே தர்மம். கண்ணனே தர்மம். சரி, அவர் சொல்றதே தர்மம், அவர் செய்யறதே தர்மம். ஆத்மவிதோஜனாக தேவகந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லிடாதானே. வசுதேவ குடும்பானாம்னு சொல்லுவோம். வசுதேவ குடும்பம் என்னை சொல்லுகிறோம் இல்லையோ. அப்ப கண்ணனே தர்மமாக கொள்ளப்படுது. அதனாலதான் தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார். தர்மமே தானாக நிற்கிறான். நான் தான் தர்மம், வேற எங்கேயும் போய் தேடி நிற்காதே. இப்ப பெருமாளே பக்கத்துல வந்துட்டார். நான் மிச்ச தர்மங்கள்லாம் பண்ணலாமா? சாமானிய தர்மம் சந்தியாவந்தனாதிகளை பண்ணணுங்கிறது சாமானிய தர்மம். சாமானிய தர்மத்தின் 12 இருக்கிற போது பெருமாள் வந்து பக்கத்தில் நின்றார். கண்ண பெருமான் நிற்கிறார். உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு உடனே இருந்த காயத்ரி முடிச்சு 108 முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாமான்னா, சாட்சா தர்மமே பக்கத்தில் நிற்கிற போது இந்த தர்மம்லாம் எடுபடாது. அதான் சொல்றது. தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், தாமேனும் வினையனைத்தும் தவிர்ப்பார் வந்தார். தாமேனும் வினைய, நம்முடைய வினைகள் எல்லாம் அறுப்பதற்கு கேசவான் ஒரு தரிசனம்னா நம்முடைய வினைகள் எல்லாம் போகிறது. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ இல்லையோ. தாமேனும் வினையனைத்தும் நமக்கு இருக்கக்கூடிய வினைகளை அதிலே சொல்லிட்டார். அந்த பாபங்கள் எல்லாத்தையும் போகிறேன்னு அவரே சொல்லிட்டாரா இல்லையா. தாமேனும் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார். நம்முடைய வினைகள் எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடியவன் வந்தார். பரமெனது நீ புலம்பல் என்னார் வந்தார். என்னோட பொறுப்புப்பா. நீ யாரு தெரியுமா அர்ஜுனா? நீ கவலைப்படுறிய, இவ்வளவெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிய. நீயா அடிக்கிற அவளை? நானாக அடிக்கிறேன்.
பரமெனது நீ புலம்பல் என்னார் வந்தார். கவலைப்படாதே, எல்லாத்துக்கும் கவலை, எதை எடுத்தாலும் கவலை. இங்க இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இப்படி இருக்கு, அது பரிதவித்து போய் எதுவும் நடக்கப் போவதில்லை. நம்ம பரிதவிக்கிறதுனாலையோ நம்ம சொல்றதுனாலையோ எதுவும் நடக்க போறதில்லை. சரி, எதுக்கு சொல்றோம், எது கேட்கிறோம்னா, கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறோம், சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். அது நமக்கு கடமை, நம்முடைய கடமை. அதை சொல்ற போதுதான் நாயமாத்மா பிரவச்சனேன லப்தா ந மேதையா ந புகுணாஸ்ருதேன யமைவேஷ விருணுதே தென லப்யா தசைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம் என்று பிரமாணத்தாலே சொல்லுகிறார்கள். எப்படி பெருமாளை தெரிஞ்சுக்கலாம்? ஒரு பக்கம் சொல்லுது கேளுங்கிறது, ஒரு பக்கம் சொல்லு நிதித்தியாசனம் பண்ணுங்கிறது, ஒரு தரம் பண்ணுங்க மனனம் பண்ணுங்கிறது. பெருமாளை தெரிஞ்சுக்கலாம். திரட்டபியோ சோதபியோ மந்தபியா நிதித்தியாசிதபியா என்று சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுது. திரட்டபியோ சோதபியோ மந்தபியா நிதித்தியாசிதபியா என்று சொல்லுது. திரட்டபியான்னு பார்த்துடலாம், ஸ்ரோதபியான்னு கேட்கணும், மந்தபியா மரணம் பண்ணோம், தியானம் பண்ணோம். அப்படின்னா கிரமத்தை மாறி இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரோதபியோ மந்தபியா நிதித்தியாசிதபியா திரட்டபியா அப்படின்னு இருந்திருக்கலாம். முதல்ல கேட்கணும், தியானம் பண்ணோம், மரணம் பண்ணோம். சிந்தையம் எப்போதும் சிந்தையாலே ஸ்மரித்து கொண்டே இருக்க வேணும் எம்பெருமானே. அப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா அவனே சாட்சா்காரம் பண்ண போகிறான். இது ஒரு பக்கம். மற்றொன்று, என்ன பண்ணாலும் எம்பெருமான தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க. நாயமாத்மா பிரவச்சனேன லப்தா. பிரவச்சனம் பண்றதுனால பெருமாளை தெரிஞ்சு விட முடியுமா? எல்லாரும் பிரவச்சனம் பண்றா, பிரவச்சனம் பண்றோம். பிரவச்சனம் பண்றோம்னா பிரவச்சனம் பண்றவர்களுக்கு உயர்ந்ததாக எல்லாரும் சத்காரங்கள்லாம் பண்றா. இப்ப பண்றோமேனா எதற்காக? கேட்கிறவாளால் அது முடியலையோ, சொல்றவளால்னாக்கா பெருமானுடைய கிருபாவசியத்தினாலே அவர்களாலே அதை சொல்ல முடிகிறதே தவிர நம்மால நாம் பண்ணிட்டோம் நான் சொல்லிட்டோம்னு சொல்ல முடியாது. அவனுடைய கிருப்பை ஏதோ நமக்கு அப்படி இப்படி ஏதோ பெரியவர்களுடைய கிருப்பை, பூர்வர்களுடைய கிருப்பையில ஏதோ ஆச்சாரிய கிருப்பையில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சொல்றோம். அதனால நம்மால சொல்ல முடியுதே தவிர நம்மால் சொந்த முயற்சியாலே நான் சொல்லுகிறேன் அப்படின்னா வராது, சொல்ல முடியாது. அது எம்பெருமானுடைய கிருப்பையினாலே அது நடக்கிறது. அதனால சொல்றதுனால ஒருத்தருக்கு மோட்சம் கிடைச்சிட்டு போறதா? நாயமாத்மா பிரவச்சனே லப்தா நம்ம எதையா குணாஸ்ருதேன. கேட்பதனால நடக்க போறதா? இதனாலே நடக்க போறது இல்லை, எம்பெருமானுடைய நினைவினாலே மட்டுமே நடக்கிறது. உடனே அடுத்த கேள்வி, நாஸ்திக கேள்வி, நாஸ்திக புறாவா கேள்வி என்ன வரும்னா, அப்புறம் எதற்கு பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி. பண்ண வேணும் என்பதற்காக பண்ணுகிறோம். நம்ம அவா குழந்தைகளை பேக்கிறோமே, எதுக்காக பேக்கிறோம்? பின்னாடி நம்மளை என்ன வச்சு காப்பாத்துங்கிறதுக்காக பேக்கிறோமா? அப்படியே செய்கிறோம். அது தர்மம். அந்த தர்மத்தினாலே அந்த குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறது. பிறந்து நன்னா கண்ணே மணியே முத்தே மூக்கேன்னு சொல்லி கொண்டாடுறோம். நன்னா சொக்கா வாங்கி கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம், எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், காலத்துக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிற எல்லாம் அவர்கள் தானே பண்றா. இத்தனையும் பண்ணி வைக்கிறாளே எதற்காக அப்படின்னு கேட்டோம்னா, நாளைக்கு என்ன வச்சு காப்பாற்றும் அப்படின்னு எந்த தாயும் தவப்பனாவது நினைத்து செய்கிறார்களா என்னால் ஒரு நாளும் இல்லை. அவர்கள் கடமைன்னு ஓரமா ஒதுங்கிவிடுவாளே தவிர ஒரு நாளா இதுக்காகத்தான் பண்ணேன்னு சொல்ல மாட்டா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தாயின் தவப்பெருமையத்தை சொல்ல மாட்டார்கள் என்னால் எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானத்தை சொல்ல போறானா, தானே செய்வன், அவனே தானே வைகுந்தம் தரும்னு சொல்றாள். மணவாளவன் தெரிவிக்கிற போது, ஞானமனுட்டானமவே நன்னாகவே உடையனான குருவையடைந்த கால் மாநிலத்தீர் தேனார்கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தம் தரும். யார் எப்ப கிடைக்குமா வைகுந்தம்னா, ஞானமும் அனுஷ்டானமும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனை பெற்றோம் என்னால் திருமாமகள் குடுனன் அங்க இருக்காரே, திருமாமகள் கேள்வனாக, அவள் சொல்றதுக்கு கேட்கக்கூடியவனாக ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, நூலாட்டி கேள்வனாக, திருமகள் கேள்வனாக, அந்த கேள்வன் இருக்கானே அவர் தானே கொடுத்துருவாராம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தானே கொடுத்துருவார்னா, அதை போலதான் நமக்கு இதனாலே கிடைக்க போகிறது அதனாலே கிடைக்க போகிறதுங்கிறது இல்லை, எம்பெருமானத்தை கொடுப்பன் அப்படிங்கிறது தான்
தாமே நம்மனை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார். பரமெனது நீ புலம்பல் என்னார் வந்தார். என்னோடது பாரம்பா, என்னோடது சொத்து, நீ என்னோடது. நீ எதற்கு போய் கவலைப்பட்டே இருக்க? எதை எடுத்தாலும் கவலை. மழை பெஞ்சா கவலை, வெயில் வந்தா கவலை, காத்தடிச்சா கவலை, பனி வந்தா கவலை, எல்லாத்துக்கும் கவலையும் பட்டமா வாழ ஒண்ணாது. எல்லாத்துக்கும் கவலைப்பட முடியுமா? லோகத்துல நம்மளை விட அடுத்தவளை ஷோர் இல்லாம அப்படி பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கிற எத்தனைவோ வருகான். நம்ம என்னடா சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லை, பெருமாள் ஒண்ணுமே கொடுக்கலைங்கிறோம். அத்தனையும் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. பேசி வருது இல்லையோ, பேச்சு நன்னா பேசணுமா இல்லையா, மூச்சு விடாம பேசணுமோ இல்லையோ, அவ்வளவு எம்பெருமான் கொடுத்துருக்கார். ஆனா நம்ம இல்லை என்னும் குறைபாடு கூடுமா? கூடாது. பரமெனது நீ புலம்பல் என்னார் வந்தார். என்னோட சொத்து நீ, நீ கவலைப்பண்டே இருக்காரு. என்ன சொன்னார்? பரமெனது நீ புலம்பல் என்னார் வந்தார். என்னோடது சொத்துப்போ. அதான் எதிரி சூழல் புக்கு தெரிவார்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு இல்லையோ. நம்ம ஒரு அடி போனோம்னா இவன் இந்த பக்கம் வடக்க போனான்னா அவர் அங்கேருந்து வந்துடுவார், தெற்கு வழியா வந்துடுவார், நேரம் பிடிச்சு விட்டார். இவன் மேற்க போறான்னா அவர் அந்த பக்கம் முன்னாடி வந்து நிற்கிறார், நான் அவனை கொண்டு போறேன் வாங்குறார். பரமெனது நீ புலம்பல் என்னார் வந்தார். பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே. பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே. பார்த்தனுக்கு தேரூர்ந்தான். பார்த்தன் அர்ஜுனன், அந்த அர்ஜுனனுக்கு தேர நடாத்தி கொடுத்தவன் வந்தான். இந்த இதுல பார்த்தோம்னா இத்தனை ஒவ்வொன்று தருமன் தூது அப்படி சொன்னதுனாலே தரணி புறாத்தின் பாரம் தவிர்த்தார் வந்தார். தரணி முழுக்க இதெல்லாம் பார்த்தோம்னா சர்வதர்மான் பரித்தஜங்கிற அந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இந்த பாசுரத்திலே பொதிந்து கிடக்கிறது அப்படிங்கிறது தான் சுவாமி தெரிவிக்க வந்தார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.